பேசுறேன் எப்படி மட்டும் இப்படி டாடி எப்படி ஒரு மேட்ச்ல ஒரு மனுஷன் இப்படி 9 கேட்கணும் உச்சப்பட்டு ஒரு பேட்டை இருந்து பேசலாம் மேடி இருக்க இறந்துடுச்சா சரி காலாவதியான பேசிட்டு இருந்தீங்களா Let's jump and land together. Come on, let's go. நம்ம டார்கெட் ரூயின்ஸ்லாம் மேல இறங்க. அறிவா அந்த எஸ்டோல்க்கு ரிப்போர்ட் போட்டீங்களா ஸ்கூல்ல அடிச்சானே அபார்ட்ஸ்ல. எஸ்டோல்க்கு போட்ட அந்த செடிக்கு நடுவே புல்லட் போகாதுல்ல ப்ரோ செடி பின்னாடி. செடிக்கு பின்னாடி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்பவே நான் சொன்னேன் இவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ சஸ்பீசியஸ் போகாதீங்க அடுத்து செடிக்கு புல்லட் போகாது செடிக்கு பின்னாடி. நான் போன மாதிரி சுட்டும் பார்த்தேன். நான் டிபிஎஸ் அதனால போனேன். ஆனா எனக்கு அவன் பின்னாடி இருந்து அடிச்சவனும் அவன் பொருள் அப்படிலாம் விழுகாது. செடி இருக்கு செடிக்கு பின்னாடி புல்லட்டே வராது. நீங்க நாக் அவுட் ஆனதுமே அது கொஞ்சம் இதாதான் இருக்கு. நான் அடிச்சலான்னு வந்தேன். हमारा दोस्त राहुल छोटा राहुल बड़ा राहुल अरे பெங்கால் ரெண்டாவது அந்த இடம் நமக்கு செட் ஆகாது. நாங்கள் 2-3 டைம் அந்த இடத்துல செத்துறோம். அப்பார்ட்ஸ் குத்தி வரணும் அதான் பெஸ்ட். இன்வைட் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கினீங்க கிராஷ் ஆகிடுது. எதுக்கு இப்போ இன்வைட் கொடுத்து வாங்குறீங்க மேடி கிராஷ் ஆகிட்டு. ஆனால் இன்வைட் கொடுத்து வாங்கிட்டு அதே அக்செப்ட் பண்ணுங்க. மில்டா போவோம் நம்ம மில்டா போவோம் ஒரு மில்டா பேஸ் போவோம். ஜான் என்னாச்சு இன்னும் ஊர்ல தான் இருக்காங்க. கட்டில் வேலை நெக்ஸ்ட் அப்ப இன்னைக்கு தான் கட்டில் வேலை. இன்னைக்கு ஜம்ப் பண்ணிட்டோம் ஜம்ப் நமக்கு அல்ல அவர் நமக்கு முன்னாடி குடிச்சிட்டாரு பக்கத்துல வட்டுக்கு. போயிட்டு போறோம் அவசரத்துக்கு பண்ண சும்மா போய் வேற போயிருந்தோம். உங்களை மீதி வச்ச சரக்கு எடுத்து எடுத்துக்கிட்டு தலைவலி. அந்த அளவு போயிட்டானுங்க. அதனால அவங்ககிட்ட பரிதாபப்பட்டு விட்டாங்க பாவம். இல்ல பரிதாபப்பட்டு விட்டாங்க மடியே அதே பாவம். அது சேலஞ்ச் கொடுக்கலையா இன்னும் கொடுக்கலையா? சரி யார் உள்ள இருக்கா அப்போ? நீங்களா? ஓகே தெரிஞ்சாலும் சொல்றேன். நிஷா நைட்டை தானே தான் போகணும். ஈவெண்ட்ல இருந்து வெளியே வந்து இது ஃபெயில் ஆச்சுன்னா அப்புறம் திருப்பி கொடுக்க முடியாது. என்ன மேடி வெளியே போய் செத்து கிடக்குறீங்க. இது ஒரு மலை கிடையாது. உள்ள இருந்து இத்தனையும் நான் அடிச்ச பிறகு ஆமா உள்ள இருந்து நான் அவ்வளவுதான் மேடி 3x கஷ்டப்பட்டு அடிச்சது நானே அவருக்கு போதும் அடிச்சாரு.
இங்க ஒரு 3x போட்டாராம். எல்லா பேர் இன்னும் இதா வேணும் ப்ரோ. ஆமா சென்டர்ல பின்னாடி இறங்கிருக்கான். 2 பேரு இறங்குறானுங்க. கொஞ்சம் மாட்டோம். ஆனா போக விடுங்க இறங்கி நான் போட்டு அந்த கூட எடுத்துங்களா யாருக்கான இப்படி தூரமாக நடந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் சென்சிட்டிவ் மாத்திட்டேன். டக்குனு கையை கழுவிங்க மாதிரி நான் சென்சிட்டிவிட்டி பிரிச்சு அதிக மாதிரி கேமே சென்சிட்டிவிட்டி மட்டும் ரீஸ்டார்ட் போடு. நகைச்சுவை இன்னைக்கு பார்த்தேன். தொட்டு பார்த்தேன் ஒரே பிசி பிசின்னு இருந்தது. நக்கி பார்த்தா ஒரே புளி. நல்ல வேலை அதை நான் மிதிக்கிறேன். என்னன்னா அது எருமை போட்ட சாணி அதை மிதிக்கல. ஆட்டு வம்சத்தையும் சுக்கா அழைச்சிட்டு இருக்க மாதிரி. மேடி நேற்று நைட்டு 2 டின் பீர் சாப்பிட்டோம்ல. 2 டின் பீர் ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. அடி நார்மல் பீர் மாதிரியே தான் மடி. டின் பீர் மாதிரி அதே 8% தான். கம்மியா தானே இருக்கும் டின் பீர். ஆமா இந்த பீர் 650 ரூபா, 650 ml. டின் பீர் 500 ml. அதிகம் நினைக்கிறேன் டின். எது பட் இந்த மாதிரி 140 ரூபா. 140 என்ன நீங்க இது பிளாக் கோல்ட் இங்க லோக்கல்ல அத மாதிரி. அது பட் ஜுனோ இருந்தது, அது நமக்கு வேண்டாம், சரக்கு வேண்டாம். போன நீட்டா போய் தக்காளி சாப்பாடு, தேங்காய் சட்னி, தயிர் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு 9:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் செல்லு படுத்திருந்தேன். டிஸ்கால் யாரும் இல்லை, சரி ரைட்டு போய் படம் தூங்கிட்டேன். நான் போய் ஷவர்மா சாப்பிட்டு போயிட்டு வெறிச்சு அந்த ஜம்போ பார்னு சொல்லி இருந்துச்சு, அது வாங்கிட்டு விற்கவே முடியல. என்ன மாதிரி அது ஒரே புளிப்பா, அதுவும் ஒரே புளிப்பு. எவ்வளோ மாட்டு சாமி நீங்க பாத்தீங்களா? அது ஜம்போ பார் தானே, பச்சையா என்ன இருந்துச்சா? வராம் ப்ரோ. வாசன் வசந்த் சுட்டு கூப்பிட்டானே. வேற வேற டீம் ப்ரோ. வசந்த் தான் சோலோ பீஸ், மீதி இருக்கவங்க முன்னேறி போயிட்டு சம்திங் போட்டீங்களா? Fury ultimate. Low. இது என்ன
ஆட்டோ பையர் அது இருக்கு. ஆமா என்ன இருக்கு என்ன போட்டு சொன்னாங்க உட்கார மணி 50 செகண்டுக்கு நம்ம பிடிச்சிடலாம் வாங்க. ஹைட் ஆன் பண்ணி வச்சுக்கேன் இல்லை இல்ல இருங்க மேடி லோட் ஆகணும்ல அதுக்காக. ஆமாடி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. நீங்க எடுக்க போறீங்களா? ஆமா எதுக்கு எனக்கு பின்தான் உங்களுக்கு ஸோ அதான் பார்க்குறேன். மேல கூப்பிட போதா? இல்லை மேடம் நான் மேலே ஈவெண்ட் பண்ணு உங்களுக்கு பார்த்து சொல்லுறேன். நிக்கிற இடத்துல வந்துட்டு 35 பேர் இந்த இடத்துல தான் அப்படியே மேன் கூட விட்டுருவாங்க. இப்போ ரைட்டில் ரெண்டு போவாங்கன்னா வரீங்களா? ரைட் சைடு கீழே வரீங்களா? எப்படி என்ன பாத்தீங்களா ஒதுங்கி எல்லாம் காப்பாற்றி வரீங்களா யாராதுங்க 4 பேர் ஒட்டுக்க ஏறாங்க. அப்புறம் மட்டும் கை கூட இல்ல. நேரம் பிடிக்கிறான். 2 பார் எடுத்தாச்சு. இங்க ஒண்ணு இருக்கு கொஞ்சம் எடுத்துக்க. அப்படியே இப்படி தான் பிடிச்சுவா. ஒரே ஒரு பால் தான் பிடிச்சுவா. எடுத்தாச்சு வாங்க பிடிச்சுவா. ஃபைட் வேண்டியது இந்த டைம்ல. ஃபைட் வேண்டியதுல போய் நேரா போய் குதிரையை தொட்டீங்கன்னா இவர் தப்பிச்சிருவாரு. நான் தப்பி அதுக்குள்ள ஒரு ஆள் தான் நீங்க சேஃபா இருங்கண்ணா. நான் உதவிக்கு தான் வந்துட்டேன். இவரு மேடி கிவ் அப் கொடுத்தீங்களா என்ன? இன்னும் 2 பேர் தான் போகுது மேல. டீம் மட்டும் நாக்குல கிடந்திருக்காங்க. போயிட்டு அவனை அடிச்சுட்டு சொல்லுங்க அப்படியே நிக்கல். லெஃப்ட்ல 4 பேர் வந்தாங்க. ரைட்ல திருப்பி நம்மள பிரிஞ்சு போவாங்க. 4 பேர் வந்து இவங்கள செதுக்கிட்டாங்க பின்பக்கமா. ஒரு ஸ்குவாட் முடிஞ்சு அடுத்த ஸ்குவாட் முன்னாடி இங்க அங்க போய் ஓடி விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே இறங்கிட்டீங்களா? நாளைக்கு ஆட்டோ கால் இருக்குல்ல, எதுக்கு அங்க இறங்குங்க? என்னவோ என்ன சுத்தி வந்துட்டு இருக்கான் தாயூனி. பேச கேக்குதா? எஸ்பி கம்மி நம்ம அடிச்சிருக்கேன். ப்ரோ இந்த புண்டாம வெடிச்சதுலயுமே ஹெல்த் கூட இல்ல. தரவே சவுட்டிருக்கான். சீக்கிரம் ரீகால் கொடுங்க ப்ரோ. இப்பதான் செல உடையுது. ரீகால் Don't give up. Your Are you teammates accept can பண்ணீங்க? still recall you. ரீகால் போட்டனே. ப்ரோ நான் தான் இருங்கன்னு கேன்சல் கொடுத்த கேன்சல் இல்ல நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் இல்ல நான் மேடி கியூப் கொடுக்க வச்சு கேன்சல் பண்ணலாம்னு பார்த்தேன். கொடுக்கலாம்னு பார்த்தேன். சரி கொடுங்க மேடி கீழ வந்து. மேடி நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்த மேடி. நீங்க ஈவென்ட் வருவீங்கன்னு நினைச்சா நீங்க அங்க இறங்கி ஆட்டோ கால் இருக்குல்ல. அது இந்த நாயை எழுப்புறீங்க. இது போன நம்ம டீமோட சாவே அவனாலதான் ரொம்ப
ஏய் இங்க பாருங்க ரொம்ப தூரத்துல வச்சு இது பண்றது எங்க போய் ரீகால் பண்றது இப்போ சிக்கல் நம்ம நான் நோவா சைடு தான் மேடி போட்டிருக்காங்க, அங்கேயே போவோம். தூரத்துல இருக்கு. சரி நான் இங்க இதுல ஏரியா வண்டி இருக்கும் போ. அந்த பிரிட்ஜு கிட்ட இறங்குறேன். ஒருத்தர் மிலிட்டரி பேஸ் சைடு இறங்க வண்டி ஏதாவது இருக்குன்னு பார்ப்போம். நான் வண்டி இருக்கு இங்கே இருக்கு மாஸ்டர் இருக்கலாம் ப்ரோ எல்லாம் இங்கே வாங்க. இங்கேனா எதுக்கு ஏதாவது லொக்கேஷன் சொல்லுங்க. அப்படி இப்படியே வாங்க bro. உங்களை அடிச்சவன் பேரை மட்டும் சொல்லுங்க மாதிரி அடுத்த கேள்வி அடிச்ச பேர் மட்டும் தான் சொல்ல சொல்றேன். நீங்க 2 பேக் வச்சு யாரு கேட்டப்போ அவன் அழைச்சிட்டீங்களா மேடி? கடைசி வரைக்கும் நான் பேரை சொல்ல மாட்டேறீங்க மாதிரி. அவர் அடிச்சுட்டு உங்களை காப்பாத்தவா? எப்படி டூப்புக்குள்ள அடிச்சா செட் பண்ணியா? இவரு யாரா இருக்கு இவ்வளவு பெரிய பாக மேல ஏத்தி ஜீப்பு தீப்பிட்டி வண்டி இப்படியே நிப்பாட்டிங்க. இந்த ஜீப் எடுத்து நான் வரேன். ஏப்பா இந்த கேப்ல இது பாட்டுக்கு போய் என்ன நிப்பாட்டுங்க. நீ புத்தி இருங்கப்பா, ஒரே ஒருத்தன் நம்பா இந்த வீட்டுல இருக்க மட்டும் தான், மற்ற எல்லா நாக்கில் கிடக்காங்க. அடி காப்பாத்துங்க. அடிக்கு லூட்டு மேடி I'm 6 recalling a வெட்டி கிடக்குது. teammate. Thanks. அறிவு கொஞ்சம் இன்னும் எடுத்துட்டு இருக்காரு. க்ளோஸ் ஆகணுமா? மேடி உங்க அடிச்ச போட்டு இங்க இருக்கு சாமி. க்ளோஸ் அப்பிங் இங்க அதுக்கு எது வேணும்? பீகன் ஹலோ நான் பேச கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ தான் நல்லா பின்னாடி வாங்க வண்டில வரணும். யாருக்கு எது வேணுமா? அடி பெட்டில ஏகப்பட்டது இருக்குது. நீங்க எடுங்க. 6x வேணுமா? 8x இருக்குங்க. 8x M24 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 இருக்கு. இது பெட்டில 8x M24 ரெண்டு பேர். எங்க நான் டிரைவ் பண்றேன். 6x நான் நிக்கிற போட்டு கீழ போடுறேன். மேல்மாடி 6x என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. நான் கீழ போடுறேன். பெட்டில இருக்கு கீழ இந்தல வாங்க மேடி. சீ ஒண்ணுமே இல்லாம வந்தீங்களா மேடி? இத்தனை போகுங்க. மனக்குள்ள பூஸ்ட் போடாம போங்க. மணில ஒரு யூஎஸ் நிக்கிது பூஸ்ட் போடுங்க. இல்ல பங்க்ல ஃபியூல் போட்டுக்கலாம். ஏறுங்க. மணில ஒரு யூஎஸ் நிக்கி நம்ம வரும்போது தட்டிட்டு வந்தோம் ஏமாறுங்க. அது ஃபியூல் போட்டுக்கலாம் bro. அது பிரச்சனை வாங்க. கேஸ் Mark the vehicle. கேஸ் ஸ்டேஷன் இருக்காங்க. இது இப்போ என்ன வண்டியை விட்டு நீங்க போடுங்க. பஞ்சரான வண்டி எடுத்துட்டு வண்டி பஞ்சர் அத பாத்தீங்களா? ஏறி வண்டி ஃபுல் ஃபியூல் ஆயிடுச்சு. இந்த டயர் பஞ்சர் பண்ண சொல்லி மிஷன் இருக்கு. டயர் மாட்டி பஞ்சர் பண்ண சொல்லி எந்த மிஷன் இல்லையே. அடி நீ உங்களை அடிச்சவன் போகும்போது செத்து கிடக்காம போகும்போது செத்து கிடக்கா கீழே. போகும்போது எல்லாரும் கேள்வி கிடைச்சி ஒரே ஒருத்தர் இருக்கான். 3 நாக்கு கீழே கிடக்குது. அவனால துணி விட 3 பேர் பொட்டியில போக வந்துச்சு.
அதுல சன்னியும் இருக்கு, பிரச்சனை இல்லை. சன்னியா சுன்னியா இந்த பிரிட்ஜ் பிளாக் சைடு போவோமா? டிராப் இருக்கு. Marked a location. எங்க டைரக்ஷன்? Marked an airdrop. சரிங்க, இறங்கிடு. இந்த மாட்டை வேற ஊட்டியா? அதுல இருந்தது ஒரு க்ளோஸாகவும் கிட்டி போட்டோமாங்க. கண்டுபிடிச்சிருவானு எப்படிதான் மாடு ஃபுல் டீம் இருக்கு. மாடு காட்டி கொடுத்துட்டோம்ல தான் முன்னாடி வருவாங்க முதலாளா. இதுக்கு தான் அதை ஹையர் பண்றதே கிடையாது மாட்டை. குதிரை ப்ரோ மாடுன்றீங்க. அதுதான் ப்ரோ, நீங்க ஒரு சில டைம் நாயும் போகும். என்ன தோணுதா சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ வாங்க போய் ஏறி அடிச்சிருவான். வண்டி பிக்கா போடுறேன், கொஞ்சம் போட்டேன்னா இழிச்சிடும். டீம் வருது, அவனுக்குள்ள போயிட்டு அவனு 2 பேர் பிடிச்சானுப்பா. 2 பேர் இருக்கானுங்க. இன்னொரு ஸ்குவாட் இருக்கு. Smoking. பின்னாடி 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 பெஞ்சுப்பா. பின்னாடி பின்னாடி போய் எட்டு விழுந்தது. போயிட்டு அப்பாக்கு பின்னாடி உடைச்சு கொண்டு கடைசியில கால் போஸ் கேப்ல உள்ள கட்டக்கு மேல ஏறிட்டான். கட்டி வாங்கன்னு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான். கால் போஸ் மாதிரி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போகலாம் மாதிரி. அதுக்கு வேற கூட நாயை கூப்பிட்டு சுத்துறாரு. மாடுன்னீங்க, நாயின்றீங்க. அப்புறம் மாடு நாய் குதிரைனால சொல்ல மாட்டோம். அது முன்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கா. பின்னாடி வந்து சுத்துறான். ஸ்னைப்பர் வேணும் பின்னாடி. நம்மள பிளாக் பண்றான் ப்ரோ. ஸ்கோப் பண்ணதுக்கெல்லாம் குறுக்க வந்துட்டு ஏ கர்மம். அவனுக்கு இதுல போட்ல வருவானு உனக்குப்பா. அடியில பாருங்க. தண்ணியில் அடிக்கிறது ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. ஜோன் போயிடலாமே, ஜோன் வருது. இன்னொரு போட் எடுக்காங்க.
அறிவு அப்படியே நம்மளை கூட்டு போறது. ப்ளீட் அதிகமாக இப்போ இந்த டைம் போங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஜோன் செத்துவானு. ப்ளீட் அதிகமாகிடுச்சு. நான் எசத்துக்கு ஆமா இவன் நாக்கு தான் வரும். ஜோன் செத்தான் பாருங்க 2 எஸ்எல்ஜி கேம் ஒரு டானிஸ்ல வரும். ஆனஸ்ட்ல. இன்னொருத்தன் இருக்கான். எல்லாம் பரவாயில்ல சுத்தினான். காளி போஸ் உங்க பின்னாடி சுத்தாதீங்களா? காளி போஸ் அவன் தான் இருக்கான். இப்போ இந்த ட்ராப் விடுங்க. 6 ட்ராப் எடுக்க நீ எடுத்துட்டு முடிச்சிட்டேன். நம்ம மிஷின் இருந்தால் விடுங்க, அப்படியே போகலாம். ட்ராப் எடுக்கும்போது சூப்பரான சொல்ல மாட்டேன். இவங்க ஒத்தாலும் என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண வந்ததில்ல, அங்கேயே சாக வேண்டியது. அடி வாங்கி தப்பிச்சுட்டு வரலாம். இதாண்ட வந்து இவன் ஏடிஎம்ல மாட்டிப்பான் பாரு. அடி படுமாப்பா. அடி விழுந்துருச்சப்பா. Well 5 done. கில்லு போட்டேன் நான் MVP. அப்ப கில்லு ரொம்ப கம்மியா இருக்கு. 5 கில்லு போட்டா எனக்கு MVP அதுல கொடுத்தாங்க. போட்டு இந்த சுண்ணியன் ஒருத்தன் அடி வாங்கிட்டு எல்லாருமே என்னோட கில்ல ஜாஸ்தி தான். பாத்திர அரைச்சு பிச்சை போட்டுருக்காங்க. 7000 டேமேஜ். இது வந்து மற்ற மேல இந்த நாய் மாட்டு வண்டி அடிச்சது. ஆன்லைனா? ஆமா நானுமே ரீஸ்டார்ட் போட்டு வந்துருக்கேன். உள்ள போனோம்னா நானும் ரீஸ்டார்ட் போட்டு வந்துறேன். அப்புறம் உள்ள போகும்போது கரெக்டா இதாயிர போகுது. உள்ள போனோம்னா ஒரு கிராஷ் பண்றது. ஓகே ப்ரோ வந்தாச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு இப்பதானே கிராஃப்ட். நான் இப்பெல்லாம் செடிக்குள்ள ஒரு நேரம் புல்லட் உள்ள விட்டுறேன் ப்ரோ. செடியில ஸ்மோக்ல எல்லாம் அடிக்காங்க ப்ரோ. ஸ்மோக்ல அடிக்கல ப்ரோ, செடியில. அது அவன் புல்லட் மரத்துல சத்து சத்துன்னு உளுத்துட்டு இருந்த கடைசியா ஆனந்தீங்களா அந்த ஒரு மேட்ச் தனியா அதுல. ஆனா அவன் போய் எப்படி படுக்கலன்னா அந்த இடத்துல அடிக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி போய் படுப்பான்ல கீழே. எப்படி யார் ப்ரோ பிஜிஎம் காரனே உங்கள்ட்ட சொன்னா உங்கள்ட்டல்ல? அப்படிதான் இவங்க விளையாடுறாங்க அந்த கிறுக்கு பயலுக. அந்த ப்ரோ பிளேயர்னு சொல்லி நல்லா விளையாடுறாங்கல்ல. இல்ல ப்ரோ நல்லா விளையாடுறாங்கல்ல ப்ரோ, அவனுக்கு போல போட்டு தான் இருக்கானுங்க. பேன் அவனு இருந்தா அவனுக்கு அவ்வளோத்தான். பேனு அந்த மாதிரி விளாண்டா கட்டி கொடுத்தீங்கன்னா என்ன லக்கி காயின் கலெக்ட் ஆக 20 லெவல் முடிச்சிட்டோம். 325 லக்கி காயின் வச்சிருக்கேன். நானும் சேர்த்துருவேன் நினைக்கிறேன். ஆனால் அந்த இது அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ 2 பெரிய மெட்டீரியல் இதை வச்சு அறிவா கடைசியாக ரீஸ்டார்ட் போட்ட நானே வந்துட்டேன் அப்புறம் இன்னும் காணும். அடி ப்ரமோஷன் மேட்ச் உங்களுக்கு முடிஞ்சா இல்லையா?
எனக்குள்ள எவ்வளோ நான் க்ரோன் ஒன்னே வரல. கவுன் ஒன்றில் தான் இருக்கீங்க மாடி. இப்போ இன்னும் டைம் இருக்கு எனக்கு வயசு வரது. நான் முடிச்சிட்டேன். Let's நான் ஆர்பி jump மிஷன் and முடிக்கிறதா land இன்வைட் together. பண்ணிருக்கீங்களா? எதுக்கா? ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. It is showtime. ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதா இங்கே இந்த மாதிரி இந்த காரை பாருங்க ப்ரோ. இப்போ புதுசாக வந்துச்சு கடைசி அந்த கார் எப்படி காரக்குடிய பாக்கட்டி. എവിടെ பாப்போம் லாபி എന്താണ് இப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு 19 ஃபைல் தான். ഇറക്കുന്ന ആള് അങ്ങനല്ല അവനെ എന്താ ലീഡർ ആക്കി അപ്പൊ അവന് மிஸ்டர் மணிஷ் വന്നല്ലോ അപ്പൊ നീ അടിക്ക ആരും ചാടിക്കും ഉണ്ണിവൻ അടുത്ത ദിവസം വരുമല്ലോ. അയ്യോ കൊറേ സാധനങ്ങൾ പറഞ്ഞ് ഏൽപ്പിക്കണം. ഒരു ലിസ്റ്റ് വലിയ ചാറാ ஏன் மில்ட்டா போயிருக்கா இங்க கருவுக்குமே இல்ல இல்ல, நான் 64 பிட் போட்டேன். நல்லா இருக்கும். விட்டு போ உக்காது என்ன 64 பிட் எமுலேட்டர். எப்படி இருந்தாலும் நீங்க உங்க எமுலேட்டர் தானே போட்டுருப்பீங்க. ஆமா ஆமா. பின்னாடி என்னை தேட வேண்டாம். பேசான சாய் நாயினி பேரு சாப்பிட்டு சாவு மேல்மாடி நீங்களை விட்டு கேட்பதே தவறு. ஒரு சாதாரண காந்தி வேறு. மேலே ஒன்றும் லேண்டிங் டீன் டயல் அவர் பேர். சரி பண்ணி போட்டு நாலு பேரும் வேண்டது என்ன செய்வோம்? சேலஞ்சு விடுங்க. யாரும் இருக்கட்டும் போது எல்லாமே மேடிக்கிட்டு தான் செத்துருக்காங்க. இருக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு கேட்குறேன். டீம் அப்பதான் பண்ண முடியும். சும்மா கிடக்கு. அதுக்கப்புறம் இது இல்ல அது இல்ல பறக்கிறது இருக்கு. அது என்னது ஆர்ட் காம்பேக்ட். அது எந்த கடையில கிடைக்கு?
என்ன புழுக்கம் எல்லாம் மொத்தத்திலேயே முடிச்சு நம்ம ப்ரோ டீம் கிலோ பண்ணலாம். கொடுத்துறானுங்க ப்ரோ. கேவலம் போடுறது முடியாது. ஒரு ஆளுக்கு உயிர் வந்துருச்சு. இப்பதான் யாரும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வேலை எல்லாம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த போயிட்டு ஃப்ரேம் தான் 2 நாளைக்கு முன்னாடி மேடை அப்படிதான் ஓடிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு சில்லி எப்படி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இல்ல மாதிரி இது என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. கொடுத்தோம்னா ஃப்ரேம் கொஞ்சம் டார்ச்சல் இருக்காது. இல்லைன்னா இவங்க இங்க வந்து நம்மள கூட தொந்தரவு பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம வேலையை ரொம்ப எடுத்துக்க மாட்டோம். அது யாரு ப்ரோ பொம்பளை ஷூஸை மார்க் பண்ணது? மேடியா உனக்கு? இல்லைங்க. இல்ல என்னையவே சொல்லுங்க ப்ரோ. இல்ல மார்க் பண்ணது யாருக்காக? இது வர படம் வர ப்ரோ. இது அந்த படம் லைவ் போட்டுருக்காங்க மாதிரி துரேந்தர் லைவா எங்க? டிஸ்கார்ட்ல இருக்கு. ஹாட் ஸ்டார்ல லைவ் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி தெரியல ப்ரோ. ப்ரீமியம் இது பண்ணி அது இருக்க படமே வந்துருச்சு ஹெச்டி. ப்ரோ? இல்ல இன்னொன்னு லைவ் பப்ளிக்கா போடக்கூடாது. 2 துராந்தரம் வந்துருச்சு ப்ரோ ஹெச்டி. HD ப்ரோ. அது நாளைக்கு தான் ப்ரோ வருது. ஹாட்ஸ்டார் மாதிரி ஒரு ஆயிட்டு அப்படியா? ரெண்டுமே வந்துருச்சா? எதுல? இது நம்ம இதுல பாப்போம்ல நெட் பேர் அதுலயே இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 10-20 நாள் பார்த்தேன். ரெண்டாவது பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணல ப்ரோ. அஃபீஷியல் என்ன அன்அஃபீஷியல் படம் வந்துருச்சு அவ்வளவுதான் பார்த்தாச்சு. அவர் ஹாட்ஸ்டார்ல கேக்குறாரு. ஹாட்ஸ்டார்ல எப்படி போடுவாங்க அப்படி பப்ளிக்கா ஸ்ட்ரீம் பண்ணி. கொஞ்சம் இங்க பாருங்க. இனிமே லைவ் தான் ஓடிட்டு இருக்கீங்கிறேன். மேபி பர்மிஷன் வாங்கி போறது. ப்ரோ அதான் ப்ரோ வாங்கிட்டானுங்க. ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்கானுங்க. இது நான் இப்போ எதுல நெட் மிரர் இல்லையா? ஆமா ப்ரோ நெட் பேர் இது ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இது ஒரு வங்கி டீமா இருக்கு நம்ம டீம். கார்டன் எடுத்துட்டீங்களா? அதை எடுத்துட்டு போட்டாச்சு. கமிஷன்ல 30 பாயிண்ட் கிடைக்கும். சரி விடுங்க, நான் பார்த்துட்டு வரேன். 4 மணி நேரம் போறீங்க. இது வருஷத்துக்கு அது ஓட்டிட்டு சும்மா சூட்டுட்டே இருப்போம். ஏன் அறிவுரை விட்டு போட்டு போறீங்க? அவர் எது வேலை போட்டுக்க என்ன 3.5 நிமிஷம் இது போர் அடிக்கும். 3.5 நிமிஷம் இவனை ஏன் டைம் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துட்டு இவ்வளோ டைம் நமக்கே 10 நிமிடம் முடிக்கிற நேரம் இது முடிச்சோன்னு எழுத்துட்டு வந்து பட்ட விடுங்க ஃபர்ஸ்ட் டேமேஜ் கொடுத்துருக்கு அது கேட்கலாம். வேமானந்தா இருக்கு. இது ஒருத்தன் தான் மேல்மாடி. இங்க போன மாதிரி இருக்கு. ஸ்ட்ரைட்டா போறாய். அந்த லெஃப்ட்ல ஊத்துறேன் பாரு. வேமானந்தா போடலாம் நீங்க. ஐக்யூ அபி போடலாம். நேரா போங்க ஐக்யூ. தான் நம்ம போட போறோம். டார்கெட் ஐக்யூ அபி. ஐக்யூ அபி இப்போ உயிர் கூட்டல இல்லாம ஆயிருக்கு. நேரா எங்க போட்டான் தூக்கி. ஏய் மாலிட்டே அவன் மாரட்டவ எல்லாம் நின்னு மடியில இருந்து போட்டுட்டு அவனு வந்துட்டானே இப்போ நீங்க வேற. ஐயோ ஏய் மேடி ஏன் மேடி இப்படி பண்ணீங்க? என்னங்க தமிழ்ல தானங்க. எனக்கு ஏதோ போடுறானே கீழே இருந்து பாத்துக்கீங்க. முன்னாடி அவனுக்கு நேரு வரலான்னு இந்த நாய் வந்து பார்த்துட்டு மோக்க போட்டாலும் சரி. கம்ப்யூட்டர் அடி வருது. 4 பேர் கட்டுங்க. பட் ஏறீங்கன்னா நம்ம சர்ச் ஏறி உங்களை பார்க்கலாம். கொஞ்சம் சேஃபா தான் இருக்கீங்க. இவனு சுத்த மேடி கிட்ட இப்படி போனீங்க. மடி வேற எப்படி மடி போறது? கொஞ்சம் பறந்து வர மாதிரி இருக்கு. மடி இப்ப சைடு வாக்குல தான் மடி போக முடியும். நேரா ஏத்துனாங்க மெது இருக்கலாம் ப்ரோ. அவன் பறந்து போறான். பாத்து
அவன் கடைசி சோலோ பீஸ் கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் ஆன் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆமா. பாருங்க இறந்தது. இவரு இங்க ஒரு ரோட்ல பாக்கணும் படபடா நேரு மாட்டத்தை என்னெல்லாம் ஊத்தி வழிபட்டுருப்பான். நீ ஒரு பேர் உங்களுக்கு மேல ஏறணும் பாருங்க அவன் எப்படி புருக்குன்னு வந்தான். இல்ல அதான் ஃபர்ஸ்ட் நீங்க நேடு போட்டதுன்னு சொல்றீங்க, மாட்ட போட்டதுன்னு சொல்றீங்க. ஏன் அதான் இல்ல அண்ணனும் பாத்தீங்களா கூட வழியில ஒரு தெரியுமா இவன் நான் ஃபர்ஸ்ட் கூட யாருன்னு தெரியுமா, அவன் நேடு போட்டான் மாலட்டை போட்டான் என்னெல்லாமோ தீ போட்டான். நான் அதெல்லாம் டைம் ஆகும் தெரியுமா கொஞ்சம் பத்துறது அப்படியே உடனே நாலு ரிப்போர்ட் கன்ஃபார்ம். என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. அப்புறம் நான் இங்க பள்ளிக்கூடத்துல அந்த சத்துல போட்டு அடிச்சவனா ஸ்மோக் ஃபுல் ஸ்மோக் ஸ்மோக் போடுறாங்க. கேட்கவே இல்லை என்ன எனக்கு நான் வாப்பட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டீம் வந்து பாருங்க. அந்த டீம் எப்படிங்க வரும்? ஏன் வராது? அதாவது லாவியே போயிட்டு இங்க மஞ்சள் லைஃபா இருக்கு. மஞ்சள் அவன் நல்ல அடி கொடுத்தான். பட் அவன் என்ன சாப்பிட்டான்? பால் எடுக்கவா? இல்ல வரி ப்ரோ அங்க எடுத்து பிடிக்க மனசுல எதிர் ப்ரோ. Watch out! இல்லனா மேடி என்ன விட்டு தூக்கி விட்டு போங்க. அந்த மாதிரி நாக்கை கிடக்காதீங்க ஆளுக்கு ஒரு சைடுல. டாக்டர் 2 பால் எடுத்துறேன். ஏய் ரைட்ல வரான். நான் 2 பால் எடுத்துட்டேன். என்னை காப்பாத்தணும். இப்படி சொன்னா ப்ரோ பொண்ணு நடுவுல ஒன்னு இருக்கு. நான் பால் கீழ வந்துருச்சுனா அப்புறம் அவ்வளவுதான். அதுனால அடிச்சா கிடைக்கும் ப்ரோ. பால் எடுத்துட்டேன். ஒரே ஒரு பால் தான். பத்திட்டாருங்க வந்துருங்க. எப்படி மடி அது பின்னாடில போய் வெடிச்சது? போ 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 போ. ஒரு பால் வேணுமே. உன்கிட்ட பால் இல்ல? நான் 4 எடுத்துட்டேன். இன்னொன்னு இந்த இதுக்கு வேற பண்ணிட்டேன் கூட. இவன் பாக்ஸ்ல ஏடபிள்யூஎம் இருக்கு. எலிமினேஷன் கிரேட் பார்த்தேன். அந்த பாக்ஸ்ல ஏடபிள்யூஎம் இருக்கு. இன்னொன்னு இருக்குமே பால் எடுத்துறானுங்களா? இங்க பால் போட்டேன். குதிரைக்கு பால் எடுத்தாச்சு. குதிரைக்கு போயிருங்க. பால் எடுக்கிறதுக்காக தான் நேடு போட்டேன். அவன் எதுக்கு நேடு போறானே தெரியாம அவன் ஓடிட்டு போ குதிரைக்கு போ. நீ உங்களை முடிச்சிட்டே கூட போலாம். வேற படி டைம் இல்ல படி. வேலைனா எடுத்தாச்சு ப்ரோ. ஏன் போகல? குதிரைக்கு நீங்க 2 பேரும் போங்க ப்ரோ. நான் தான் பால் எடுத்துட்டு இருந்தேன். நான் ஏன் நீங்க இது 7வது பால் 6வது பால் எடுக்க கூடிய 5 எடுத்துட்டா. MVP கிடையாது. அதிகமான கில்லு போட்டுருக்கு. எஸ் எலிமினேட். இந்த மாட்டு வண்டி ஹையர் பண்ணாதீங்க ப்ரோ. இதனால ஒரு யூஸ் கிடையாது. ஃபைட் எடுக்கும்போது காலுக்கு கை இப்படிமே வந்த வேலையை பார்ப்போம். ஒரு திரும்ப துள்ளியாது எப்படி
இவங்க எவ்வளோ போட்டா ஆமா கிலோ போட்டுருக்கேன் வேணா இருக்கு 6 கிலோ 6 யாருக்கு வேணுமா? நம்ம வாங்க போவோம். மாட்டை கிட்ட கூட்டு வந்துடாதீங்க ப்ரோ. குச்சிருமா நான் கூட்டு வரேன். இதெல்லாம் பண்ணல இது ஒரு இந்த வாட்டி நம்ம காலத்துக்கு ஒயிட் சேர்க்கிறோம். இருக்கா அடுத்து இருக்கா இருக்கானுங்க 6 பேர். பின்னாடி மலையில 4 பேர் பாடி. கிராஷ் ஓகே 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 சேஃபா வாங்க. இப்போ நேடு பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கான். போதும் இது போதும் வாங்க பாடி. அழுத்தி விட்டாங்க ப்ரோ. எனக்கு ஃபோன் பண்ணி விடுங்க நான் கரெக்டா நான் வந்துட்டேன். உங்களுக்கு மஞ்சள் லைஃப் இல்லையா? மஞ்சள் இதுக்குள்ள வராதுல்ல வரதுக்கு முன்னாடி போயிட்டு எப்படி ப்ரோ உங்களால கிட்டத்தட்ட அவங்க 400 மீட்டருக்கு மேல அடிச்சிருக்கானுங்க. ரொம்ப ஸ்லோ வந்துருங்க ப்ரோ தாண்ட. இது மாதிரி ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரீகாலுக்கு போறோம். அவனை ஏறி அடிக்குமா இல்ல எங்க இது ஆட்டங்கிறது வந்து கொடுத்துறாரு. இவனால அடிக்க முடியாது மாதிரி அந்த இடத்துல இருந்து சொரிஞ்சு இருப்பானுங்க. ரீகாலுக்கு போறேன். நீங்க ஃளைட் எடுத்து போயிருங்க. மஞ்சள் லைஃப் இருக்கோம் பறந்து போறோம். ஆனா இங்க ரூல்ஸ் செட் பண்ணுங்க. அங்க ஜார்ஜ் செட் ஜார்ஜ் வருவோம் ஜார்ஜ். சரி ஓகே. நான் வண்டி அப்படியே எடுத்துக்கலாம். கீழே பூ போட்டு பாக்ஸ் எங்க ஆட்டங்கிறது இல்ல வேண்டாம் விடுங்க. இங்க ஒரு டிராப் இருக்கு. நீங்க உங்க பாக்ஸ்ல டிராப் போட்டு ஓகே என்ன பாத்து I'm recalling a teammate. 64 போட்டா கிராஷ் ஆகுது. Thanks. இங்கே அங்கேலாம் அந்த டிராப் கூட்டு வா. நான் டிராப்ல டிராப் பாத்துட்டீங்களா? ஆமா. ரீகால் ஹவுஸ்ல இருக்கானுங்க 3 பேர். வந்தீங்கன்னா போய் அடிக்கலாம் அவனுங்க. எங்கட வரான் டீம் சிங்கிள். இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து போட்டு போயிட்டாங்க. டீம் வருது. இங்க ஒரு டீம் போ. ஆமா. ஒரு டீம் வருதா? ஏறி பிடிச்சு போ. உங்கள்ட்ட போயிருங்க. நான் வர காவ வேணும். இல்ல ஃபாலோ பண்ணலாம். இப்படி போங்க bro. கொஞ்சம் லெஃப்ட் சைடு தான் அப்படியே போங்க. அங்க இருந்து அடிக்கலாம். இங்க நம்மால் சுட்டு. புல்லட் டைரக்ஷன் கூட பார்க்க மாட்டீங்களா பிடிச்சு போ. வண்டியில முன்னாடி கண்ணாடியில அடி விடுது. இந்த 10 நம்பர் ஸ்குவாடா உங்களை வரட்டுனது? ஆமா ப்ரோ 10 நம்பர். ஜோன் போணும் 3 நிமிஷம் இருக்கு. எங்க நான் பாக்ஸ் மைக்ல நான் வண்டி எடுத்து வந்தேன். அதனால போச்சு. இந்த சுனில் தான் இருக்கான். சுனியா? நீங்க லூட் போட்டீங்களா இல்லையா? இல்ல என் பாக்ஸ் இப்பதான் போயிட்டு இருக்கேன். அதான் B90 இல்ல அது. இங்க என்டர்டெயின்மென்ட் இருக்கு bro. இங்க சோனுக்கு போற வழியில என்டர்டெயின்மென்ட் இருக்கு. இங்கேயே ஃபுல் லூட் இருக்குப்பா. நம்ம பாக்ஸ்ல எடுத்தாதான் ஒரு திருப்பதி. அடி இதானே வண்டியே வராது மாடி. இங்க மாடி வரைக்கும் பாருங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட மாடி வண்டி. ஏன்னா இந்த மலையில ஏத்தி ஓட்ட முடியாது. அடிக்க பாக்குறாங்க. சரி பாந்து வந்துருங்க. வண்டி அந்த பக்கம் கொண்டு வா. லூட்டா டப்பா காணல. சரி விட்டுருவோம். அதான் அப்பவே இங்கேயே எடுங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ள 2-3 கட்டி போட்டு மேடி மலை உச்சில போய் கொண்டு இங்க வண்டி எடுத்து வாங்க அப்படிங்குது.
நம்ம ஸ்குவாட்ல ஒருத்தங்க காலி. ஆமா இட்டிக்ஸ்லாம் சொல்லுங்க. இந்த பக்கம் தானே வருவீங்க இல்ல நான் அந்த பக்கம் வரேன். வாங்க வந்துட்டு யாரு பார்த்து வாங்க அடிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு சுற்றி வண்டி இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள விட்டு விட்டு வர மாட்டீங்க. மேடி உள்ள பூந்துதான் மேடி வந்தேன். எப்போ உள்ள போது வந்தீங்க நீங்க? கீழ வந்து இப்போ யாராவது ஜூஸ் அண்ணா Get in the car. ஜோன் எங்க இருக்கு மறுபடியும் வந்த வழியாவே போகணும் போல இருக்குது ப்ரோ. அதுக்கு அங்க வரீங்களா இங்க வரீங்களா? ஜோனை பார்க்கணும் எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு இதில் வந்தேன். சரி வாங்க இப்படி போயிட்டு எம்என்சி விஷ்ணு இருக்கான்னு சொல்லி அடிச்சுட்டு போய் போல ஏறி இவர் என்ன கெட்டதான் சூஸா அது போய் இருக்கு பிடிக்கிறப்ப இதான சூஸ் டேரக்ட் போட்டு பெயின் கில்லர் உள்ள போட்டுருக்கேன். பெயின் கில்லர் உள்ள நான் போட்டுருக்கேன். யாருக்கு யூஎம்பியில் சுட்டுருக்குது? நான் இவங்களை கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. லெஃப்ட் வாங்க அவனை விடுங்க. சுனில கான்சன்ட்ரேஷன் வேண்டாம் வண்டி ரோடு போயிடும். ஏன் அடிக்க ஒரு நாக் பண்ணி போட்டீங்க ப்ரோ. அவங்க எய்ம் மட்டும் வைங்க ப்ரோ. இப்படிதான் எய்ம் வைங்க. வாங்க ப்ரோ. ஹரி ப்ரோ வாங்க. செத்தவரை லூட் போடல. கசக்கிறீங்களா ப்ரோ? பின்னாடி ஆள் யாரு இல்ல அதை பாத்தீங்களா? அழுத்தி விடுங்க. ஜோன் அவ்வளவு பிரீட் ஆகாது. பயப்படாது. நாங்க தர நீங்க $400 அங்கிட்டு இருக்காம 400 மீட்டர் அங்கிட்டு இருக்காம முன்னாடி தான் 10 வெட்டிங்க பேன் ஐட்டம் போலது தனியாக எடுத்துங்க. சாக்குள்ள கொண்டுக்காம சரி நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணுவோம். கூட்டு வேணும் கேட்டீங்கல்ல. பக்கி இப்படி அடைச்சு விட்டுருவாங்கல்ல. அடைச்சு விட்டு அங்க அதுக்கான டீம் அடைச்சு வாங்க. கிராஸ் போ இருக்கு. எதாவது போய் உடச்சு சொல்றீங்களா? தண்ணியில வேற ஒருத்த வந்துட்டுருக்காங்க டீம். 6 ஆமா தாங்க 5.6 தாங்க. இப்போதான் இருக்கு ரீலோட் பண்றதுக்கு. ஓ இன்னும் ப்ரோசன் மா இருக்காது. ஆமா இங்க இருக்கு. ப்ரோசன் மா கீழ போடுங்க. ஓகே ஏன் இப்படி பண்றீங்க பாத்து கூட்டணி பறந்து வர போறீங்க. ஆஃப்லைன் ப்ரோவா இல்ல திரும்பறான் கையில பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் ஆஃப்லைன் கிடையாது திரும்ப. இவங்கிட்ட தான் ஆமா எடுத்து ஓடுறீங்க. வந்தா ஊறிட்டு போக நாங்க ஏதோ வெளியே போக வேண்டாம் சொல்றோம். அந்த ஒரு கிளியாவது எடுத்துக்கலாம். Great. அது யாரும் போயிட்டு கேன்சல் செய்யல. பக்கி ஒன்று இருக்கு அதை எடுத்து அவங்க கூட்டுவாங்க. மலிசாவா ஷாப்பிங் வண்டி எடுத்து போயிட்டு வந்தேன். அவன் ஷாப்பிங் எப்படி வாங்குறது?
பாத்தீங்களா? பின்னாடி ஒரு டீம் வருது மேலே. சேஃபா இருக்கேன். யாரு முன்னாடி டீம் வருது? போயிட்டா மேடியா. நான் போயிட்டேன் செத்து பாருங்க. டீம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏறி மேடி இவனுக்கு நம்ம எப்படி டேக்கிள் கூட பேசலாம் விட மாட்டானுங்க. ஏன்னா அவன் ஷாப்பிங் வண்டி மெதுவாக தான் போகும். போட்டாங்க நான் போட்ட டைம்ல அவங்க நீங்க வா கால் பண்ணுறீங்களா? அடி ஓனா பணம் கொடுக்க மாதிரி தெரியுது. அடி நம்மள போலாம் போலாம் போய் அதான் யோசிப்பாங்க இப்போ ஸ்பெக்டேட் பண்ணிட்டு இருந்தது இப்படிதானா என்ன ஒரு தேர்வு இருக்கீங்க எனக்கே தையல் விடுச்சுண்ணா. Nice. ஜீவா பாத்தீங்கன்னா அதுல வெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் சொந்தா இருக்கான். அதையும் நிறுத்தி எடுக்கிறீங்க மாதிரி மேடம் இது அதான் பேன்சர் ஃபர்ஸ்ட் எடுங்க. போலாம் வாங்க. வண்டி ஓட்டுங்க. நான் ஓட்டுறேன் நீங்க பேன்சர் ஃபர்ஸ்ட் கையில் எடுங்க. எடுக்க முடியல. பேட்டா கிட்ட போய் நிறுத்துங்க bro. எப்படிங்க ஷாப்பிங் பண்றா ப்ரோ. ஷாப்பிங் பண்றா ப்ரோ. வாட்டா மணி வெடி வெடி மூவ்மெண்ட் போட்டான். இன்னத்தான் போட்டீங்க போங்க பேன்சர் ஃபர்ஸ்ட். அங்கிருந்து இவர் தூக்கிட்டார் மாதிரி. அவர்தான் கிளி. The என்ன winner பேன்சர் is ஃபர்ஸ்ட் us. தூக்கிட்டீங்க? நான் bro அவன் இதெல்லாம் வந்து கண்டெய்னர்ல போட்டுச்சு உங்களுக்கு. சுத்தம் மாதிரியா ஆமா மேடிதான். அறிவா உங்களுக்கு இன்னும் எத்தனை ப்ரமோஷன் மேட்ச் இருக்கு? அவ்வளோதான் இது முடிச்சா அவ்வளோதான் டாமினேட்டர். எத்தனை இருக்கு? இன்னும் 3 இருக்கு. கேட்ட ஒண்ணு கேள்வி complete யாரும் பண்ணிட்டேன். சொல்ல மாட்டாங்க. ஒண்ணுதான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? 4 இன்னும் 4 மேட்ச் இருக்குதா? அதான் இன்னும் 3 மேட்ச் இருக்கு. போன மேட்சே நீங்க உங்களுக்கு இதா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கொடுக்க முடியல. ஒவ்வொரு மேட்சும் கொடுத்துட்டு தான் பார்க்குறேன். ஆர்பி 74 வந்தாச்சு. ஆர்பி போட்டு விட்டுருமா செகண்ட் 50 ஸ்டார்ட் பண்ணவா? அவரு என்ன டிஸ்கனெக்ட் பண்ணி காட்டுது. அது பக். யாரு மறுபடியும் கேன்சல் பண்ணுது? அதான் இந்த ப்ரொமோஷன் மேட்ச் ஆன மாட்டேங்குதா? நான் கிரவுண்ட் அவர் கவுன் ஒன்று ஆனா ஆயிருன்னு நினைக்கிறேன். காங்கருக்கு எவ்வளவு ப்ரோ பாயிண்ட் தேவைப்படுது உங்களுக்கு அறிவு? Let's jump and land together. நீங்க இப்ப Good 10 luck, ஸ்டார் போயிருக்கீங்க. இதெல்லாம் முன்னாடியே போயிருக்கணும். நேரம் கிட்டத்தட்ட நீங்க 20 ஸ்டார் போயிருக்கணும். இடையில ரொம்ப விளையாடல. இது அப்ப நீ என்ன செய்வோம்? ஒன்றும் பண்ண முடியாது. போட்ட போய் வேலைக்கு கடைசி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சீசனா 30 ஸ்டார் அந்த அவதார் எடுக்க முடியுமான்னு பாருங்க. அதை வேணா ட்ரை பண்ணுங்க. நல்ல ஆப்ஷன். அவர் என்னன்னா எல்லா சீசனும் டியோல எடுத்து எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சீசன் ஸ்குவாட்ல எடுத்து பார்த்துருவோம். எம்எஸ் வருதா என்ன உங்களுக்கு என்ன? யார் இவரு இழுத்து போயிட்டு இருக்கு மிஸ்டர் குங்குமணி? ஏன்னா எழுபத்தாறு நான் தான் எடுத்து போயிட்டு போட்டானுங்களா? ஒரு 4 மேட்ச் சர்வாக் இல்லாம நல்லா போச்சு. அடிச்சாலும் அடி வாங்க. மூணாம் சீசன் தான் ப்ரோ சர்வர். எனக்கும் தான் சூப்பர். இப்ப நீங்களும் கேஷ் ஆயிருங்க கூட்டத்தோட சேர்ந்து. எல்லாத்துக்கும் காசுங்க. நான் ஒரு ஆள் மட்டும் தாங்க. அதைத்தானே சொல்லணும் நாங்களும். இது புதுசா சொல்ற. வந்துடும் செகண்ட் ஈவெண்ட் நீங்க ஜம்ப் பண்ணாதீங்க. நான் வந்துடும்.
மிலிட்டா தான் ஈவெண்ட். செகண்ட் ஈவெண்ட் போங்க. நான் செகண்ட் தான் ஈவெண்ட் மிலிட்டா, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நான் பெரிஃபேர். அப்போ மிலிட்டா பெல்ட்டா போய்க்கலாம். வந்துடலாம். தைரியத்தை மட்டும் கைவிடாதுன்னு வரும். இருபது வாரம் லேட் ஆகுது பிடிச்சுப்பா, நாங்க வந்துடுவோம். எல்லாம் செகண்ட் ஈவெண்ட் தான் போறான். 70 பேர் செகண்ட் ஈவெண்ட் வரான். தைரியத்தை மட்டும் கைவிடாதுங்க. முதல்ல சாட்டு 30 பிளேயர், நம்ம கூட இருக்குது 40 பாட்டு. நீங்க ஆள்ல வம்புல தப்பு எல்லாம் இங்க வாங்க பெரிய பேர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு மாட்டேன். கூப்பிட்டு நீங்க மில்ட்டா வந்துருக்கணும். ரீஜாயின் மேட்ச் கொடுத்தாச்சு. 70%, 73, 80, 90. வந்தாச்சு. அன்ஃபாலோ பண்ணிட்டு இறங்குறேன். நான் சொல்லல பிரின்சிபல் லேட் ஆகுன்னு, நான் உள்ள வந்துட்டேன். மேடியம்ல காணோம். மொத காரியம் கிராஷா ஆகல. யாருக்கு? எனக்கா? நீங்க மேடி கூப்பிட்டுவாங்க, வில்ட்டா எழுங்க. மேடி இன்னும் உள்ள வந்து சார். மேடி இருக்கீங்களா? இருக்கேன் இப்பதான் ஜாயின் கொடுத்துருக்கேன். அப்பா ஃபாலோ ஆயிருக்கா இல்ல? அவங்க இல்ல பிரின்சிபல் ஃபாலோ ஆயிருக்கு. பிரின்சிபல் வந்தாரா இல்ல? ஷாப்பிங் பில்லிங் சைடு ஆகாம ரொம்ப லேக் ஆகுது. வந்துட்டாரா? ஆளு அதிகமா இருக்கு. சவுண்ட் மட்டும் கேட்க பிக்கப் இல்ல ப்ரோ. அறிவு அந்த ஈவென்ட் பக்கம் போயிடாதீங்க. பிக்கப் இல்ல, சுத்தமா பிக்கப் இல்ல. போக மாட்டேங்குது. இதுல இறங்க பொறுமையா அடிங்க. மனசுல பின்னாடி செக்ஸ் ரிவ்யூ போடுவாங்க. ஸ்கிரீன் திருப்பி ஏன் லேக் ஆகும்? இது பேக் ஒன்று இருக்கு, பிக்கப் ஆகி தொலை மாட்டேங்குது. மேடி பக்கத்துல யார வேற இருக்கு? இதுதான் செக்ஸ் சரி, அவனும் பாவம் போராடிட்டு எம்எஸ் குறைஞ்சிருச்சு. யார் அம்பு எடுத்துட்டு 2 செக்ஸ் ரிவ்யூ இம்ப்ரூவ் அவன் கையில கத்தி வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். அவனுக்கு படுத்துட்டான். என்ன நடக்குதுன்னே தெரியல. மேடி அவனுக்கு முன்னாடி அவங்க கூட தகவல் ஒரு முன்னாடி போனது இல்ல, அம்பு எடுத்து கொண்டுட்டு அவனு. செக்ஸ் ரிவ்யூ சத்தான் அது தெரிஞ்சது பொண்ணா இருக்க மாட்டேங்குது. பண்ணுவான். எந்த பக்கம் போவான்? எந்த டைரக்ஷன் போவான்? இப்போதான் நம்ம மூளை யூஸ் பண்ணலாம். நான் எங்க சொல்லுது அதுக்கு ஆப்போசிட் போவேன். வாய்ப்பே இல்லை இவனுக்கு. நான் நிக்கிறது தெரியறதுக்கலாம். என்னது வாய்ப்பு இல்லைன்னு ஏதோ சங்கர் படத்துல இது பண்ணாங்க. இருங்க மேம்பாடி கம்மன் இருங்க, நான் வரேன். வந்து கை வைங்க ப்ரோ. எவ்வளவு போன மேடி நான் இங்க நக்க வரேன். அடி போடாம அழுத்தல விட மாட்டேன். உள்ள இருக்கு. வரல என்ன ஒரு ஆண்டனாவை போட்டுருக்கீங்க? நினைக்கிறேன் நாக்காய் கிடப்பான். அத்தனை அடிச்சேன். ஒன்னும் கூட விடல. கால் எடுத்து போறேன். படுத்து விட்டாம ப்ரோ அவன் பாருங்க ப்ரோ, அங்க ஏறான் ப்ரோ. ஒரு புள்ளி தான் ப்ரோ. அடிச்சான். இங்கிட்டு வாங்க. இந்த பக்கம் வந்துட்டேன். சேஃப் ப்ரோ. இந்த பக்கம் பாப்பா ப்ரோ, விடாதீங்க. போடு. தைரியத்தை மட்டும் கைவிடாதீங்க சாமி. இந்த பக்கத்துல ஒரு அறிவு கவர் வேணும். உள்ள இருக்கான். ஏறி அடிச்சலாம் முடிச்சுக்கோ. இன்னுமே காரணம் சரியாய் தொலைதான் வந்துட்டு இருக்கு. அறிவு நல்லா தான் ப்ரோ இருக்கு. முன்னாடி நான் நல்லா இருந்ததை வச்சுதான் நாக்கானேன்னு சொல்ல முடியுமா? அறிவு கேம்
இருங்க மனசுல தப்பு பண்ணாதீங்க. போலீங்க நான் ஹெல்த் இல்லாம நான் அழுத்திடுவேன். காப்பாற்ற முடியல. இவரை அடிச்சது பூரா உள்ள போட்டு துள்ளி துள்ளி அடிச்சிட்டான். உள்ள வெளியே வரவே இல்லை. இங்கிட்ட இருக்குது ப்ரோ. கோச்சிங்கே பார்க்கலாம். ரைட் ஆமா இங்க சோனா சரி மேல மீட் பண்ணிக்கலாம். 4 நிமிஷம் இருக்கா? பாட்டாத அடிக்கும். வாகனத்துல சென்டர்ல இது பண்ணிருக்கோம். சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றாங்க. என்ன தேவை பண்ணானுங்க பண்ணுங்க மாட்டானுங்க. இல்ல இவங்க லூட் போட்டு மாதிரி பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டாங்க. பெட்டி ஓபன். இதுதான் கேட்டீங்களா பண்ணாங்க? ஆமா அதுக்குள்ள பெட்டி ஓபன் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மாதிரி நம்ம ஆஃப்லைன் போய் வேலை அதான் செய்வாங்க முடி. ஆடுங்க போலாம். ஆட் ஆஃப் ஃபயர் இருக்கா பாரு. ஹார்ட் ஆஃப் ஃபயர்ல மாதிரி ஹார்ட் ஆஃப் ஃபியூரி. ஃபயர்னா அந்த 5 ரூபாய்க்கு எக்யூப்மென்ட். ஹார்ட் ஆஃப் ஃபயர் அதுல போ. ஹார்ட் ஆஃப் ஃபயர் வந்து ஃபியூரில இருக்கு. ஹேக்கர் தான் ஹார்ட் ஆஃப். போமா வண்டி இங்க அங்கதான் வண்டி ஏதோ இருக்காங்க. அடிப்புற ஒரு ரூம் ஓட்டி போட்டு அந்த மான்செட்டுக்கு அந்த டைரக்ஷன் தான் போங்க. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். டாப் 4 போயாச்சு. இல்ல பாத்து கோச்சிங்கல அது அடிச்சுடுங்க. மேல வந்து 4 பிளேஸ் வந்துருச்சு. இவர் பின்ன லூட்டு பறக்க வீட்டு ஓடிட்டு இருக்காரு. வெளியே வாங்க. யாருக்கும் நானே நடுவில் விட்டுருக்கேன். போதீங்க நாங்க வந்துட்டு ஆனா இது இருக்கு. கூப்பிடுறாங்க. பிளேஸ் தள்ள போகுது. கண்டிப்பா 2 பாட்டு படிக்கணும். 5 போயிடும் மாதிரி உடனே அடிச்சு போக சேர்த்து. மூணாவது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட எடுத்துக்கோங்க. இல்ல மேடி இதெல்லாம் ரொம்ப மாதிரி இருக்கு. பிளாக் அடிச்சா மாதிரி அறிவுல வந்துட்டோம். கொஞ்ச நேரம் மட்டும் ஆட்டம் காமிங்க. போலாம் டக்குனு நீங்க பேண்டேஜ் வெளியே தள்ளிடுவானுங்களே. இங்கே நின்றுது அடிச்சு போகுது. என்ன சைடுல சண்டை மாதிரி இங்க பாருங்க போட்டல் செத்தான்ல அந்த நாய்க்கு வந்துருக்குது.
இங்க போறது 10 செகண்ட்ல. போயாம இத்தனை பாட்டு ஸ்பான் ஆகுது. இந்த பாட்டு இப்போ ஸ்பான் ஆகுது, அப்போ ஸ்பான் ஆகுது. பாட்டெல்லாம் அடிச்சுக்கிறேன். ஃபைட் எடுத்தவங்க எல்லாம் தான் மேலே போயிட்டானு. அப்பாட்ஸ் அவுட் ஆஃப் சொன்னா இப்போ இனிமேல் இருக்கிறது ஜார்ஜா இருக்கும். ஏதாச்சும் வராங்கன்னு பார்ப்போம். அது யார் பண்ண என்ன எப்படி பண்ணாங்க? ஓட முடியாது. ஓடி ஓடி ஒரு சின்ன பையன் பிடிச்சி ஓட வந்துக்கலாம். ஓடி வரான் ஒருத்தன் இறங்குறான். பின்னாடி வேற ஆள் வராங்க. இவன் டோக்கி நாடாங்க. இவன் காக்கி நாடா. டோக்கி நாடாங்க. கனடா பாவாடா இவனை பின்ன இறங்குற எங்க போய் இறங்கிருக்கான் பாரு. அதுக்கு மேல இல்ல இவனை அங்க மேல அடிச்சு முடிச்சு விட்டுப்பான். அவன் கீழே வந்திருப்பான். வெளில என்ன கண்ணோட இருந்தாரு நம்ம ஆக வச்சிருக்கான் மொத்தம். அப்ப அடிச்சு முடிச்சுடலாம். கீழே வந்து ஸ்குவாட் 5 பேர் காமிக்குது. என்னன்னா அங்க 1 HPங்க அவன். நடி நான் அடிச்சு இறக்கி விட்டோனே 1 HP. டபுள் பேர் டீம் ஏறிட்டாங்க ப்ரோ. பின்னாடி வந்து இறக்கிட்டானுங்க. சி அந்த 1 HP பண்ணீங்க. 1 HP அழுத்தறதுக்கு யாருமே வரலையா? இந்த இதுல லைட்ல இறங்கி வரீங்களா? ஹரிபுரம் நான் ரீகால் போட்டு வந்தேன். ஹரிபுரக்குள்ள எங்க போட்டியாடுல ரீகால் போடவா? எங்க போட? போட்டியாடுல ஆள் இருப்பான்னு நினைக்கிறேன். கட்கால போடவா? அங்கேயே போடுறது போட்டியாடு. டைம் இருக்குல்ல. மேல்மாடி ஏன் வரல? சப்ளை வச்சாரு. மேல இருக்கு. இல்ல அந்த இடத்துல இருந்து ஈஸியா எடுத்துக்கலாம். மேல்மாடி நீங்க சல்பேஷன் ஃபுல்லாம 1 HPங்க. கிட்டே போறேன். இதுதான் மேடி. அந்த இடத்துல அடிக்கலாம். நீலோட இது ரெண்டு பேர் தடிச்சு மூணாவது எடுத்து போறான். மேடி டோக்கி நாடாங்க. I'm recalling a teammate. இப்போ நிறைய ஈவெண்ட்டே போயிருங்க. இப்போ ஈவெண்ட்டோட எட்ஜில் இருக்குங்க. Thanks. சென்டர் போகிறாங்க. ஆளு நிறைய இருக்காங்க. ஒரு வாரம் அந்த வண்டி இருக்கா நிறையா. பைக் எடுப்பீங்க. இப்போ வந்தா மேல்மாடி எங்க போறீங்க?
ஓ, இந்த வந்ததுக்கப்புறம் ரீகால் இன்னொரு இறங்கி இருக்கான் ப்ரோ. பார்த்துட்டேன். அவன் தான் காய்க்கினாடா. யார் இந்த மாதிரி ஒரு மோசமான நட போட்டு இன்னும் திறங்கலாம் பாருங்க அங்க. என்கிட்ட தான் போய் எங்க இறங்குறான்? ப்ரோ டேமேஜ் லைவ் வந்தான் இவன் தான். வாடம் ப்ரோ. இவன் ஏசல் வந்து என்கிட்ட எதுவும் இல்லை லூட்டு. நான் பேக் அடிச்சு அடிச்சு தாடிட்டு அப்புறம் பேக்கெல்லாம் போட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ரீகால் இல்லை. அதனால தான் நான் ஏன் இங்கே வந்து தெரியல எனக்கு. என்ன பர்பிள் இறங்குறான்? இங்க பாருங்க. அண்ணா வெயிட்டிங் கிடையாது. ரிப்போர்ட் போட முடியும். ரிப்போர்ட் நான் ரிப்போர்ட் போடுறேன். இதெல்லாம் அடிக்க முடியாது சும்மா. என்னதான் சொல்லுவான், இப்படிலாம் அடிக்க முடியாதா குட்டி முடியாது. அடிக்க வாய்ப்பே இல்லை. அவன் அடிச்சுட்டு உள்ள போட்டான். அப்பதான் அடிக்கிறான் அந்த டிஎஸ்சி காரல்ல நார்மலா ஸ்மோக் போகும்போது பார்த்தா தெரியுமா? இந்த ஸ்கூல் ஐயோ அந்த கன் நல்லா ஆமா சார். அம்மாஸ் எப்படி அது இருந்துறீங்களா? எவ்வளவு ப்ரோ அது ஷார்ட் ரேஞ்ச் கன்னு ப்ரோ அது. அதுதான் சிக்ஸ் போட்டா அப்படி பக்காவா இருக்கும். இது ஒன்றும் இல்லை, சீசன்ல பார்ப்போம். யாருமே காப்பாற்ற முடியாது. இதுதான் பிரச்சனை. மேட்ச் முழுக்க படிக்கிறனால நம்ம செத்துறோம். அந்த இது வந்துருச்சு ப்ராப்ளம். நீங்க நான் எம்எஸோட வச்சு பறந்துக்கேன். வளர்க்க மாட்டேங்குது. கார் வாங்கிட்டு எம்எஸோட வச்சு பறந்துருக்கோம். யார் வரவே கூப்பிட்டு மாதிரி எங்க இருக்கீங்க? ஏறிக்கிட்டு ஏறிட்டு போறேன். இவ்வளோ வரீங்களா? இது போய் முட்டிட்டு இருக்கீங்க மாடியே. எல்லா பக்கம் அறிவு பார்க்கறது தான் பார்க்கறது. வந்து வந்துருக்கு. ஏன்னா வண்டியில ஃபியூல் இல்லை. அது அங்க வந்துட்டோம்னா திரும்ப வரக்குள்ள சுத்தமா காலியா மாதிரி. அது லெஃப்ட் இவன் பீஸ்ட் போகுமா? டீம் பீஸ்ட் பஸ் ரெடி ஆயிடுச்சு. அதாவது இதுக்கு பாக்கல. இது நீங்க நின்று நிக்கலையா நீங்க? அந்த ரிச்சதை நீங்க எடுத்த ரிச்சு நிக்கலாம். ஒருத்தர் ரிச்சில் படுத்திருக்கான். அது இந்த போடாடி என்ன வண்டி போட்டு காட்டா ஃபியர் காணோம். ஃபுல் ரைட்ல தயாராம் பாருங்க.
போட்டானுங்க என்ன அவன் ஏன் bro அழுத்துனீங்க? யாரு இப்போ ஒருத்தர் அடிச்சிங்கல்ல, பாட்டு அடிச்சு நாக் பண்ணி நான் ஒரு புள்ளி வச்சு விட்டு நான் செடிக்குள்ள சுட்டாங்காட்டி ஒரு புள்ளி வச்சு விட்டுட்டேன். பாட்டு அவனை அடிக்கிட்டு நீங்க அடிச்சிட்டீங்களா? எக்ஸ்பெக்டேட் நம்மள வரும். மறுபடி போட்டானு ப்ரோ. ஐயோ இவங்க தான் அவனுக்கிட்ட வேற டீம் தானா? அடிச்சது இவரு வேடி. எனக்கு இல்ல இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி வந்துச்சு கீழே பேரே வந்துச்சு. வேற ஏதாவது நாக் பண்ணி போட்டது ஏதாவது நடந்திருக்கும். பின்னாடியே இருக்கான்னு தெரியுது. வாங்க ப்ரோ. இருக்க ஊறிட்டு வாங்க. நான் வரான் ப்ரோ. இங்க ஊருக்கு வந்து அடிக்க முடியாது. சரியா நடி. ஆனா அவனுக்கு ஒரு ஹெச்பி குறை கிடையாது. செத்து சோலிச்சு கை என்ன கை மேடி விட்டு அவன் சரியா அத்தனை 4-5 புல்லட்டுக்கு மேல போட்டது எழுத்தே குறையில. அந்த பணத்தை கீழே போட்டு பெட்ரோல் போட்டுருந்தாரு. இப்படி தூக்கிட்டு வந்தா அவனை 1 HP ஆகணும் நீங்க தானா? நான் பாட்டு தான் அடிக்குதுன்னு நினைச்சேன். நான் தான் 1 HP பண்ணிட்டு நம்ம செடிக்குள்ள அடிச்சு சரி பாட்டு அடிச்சு முடிச்சு விட்டோம். ஸ்பெக்டேட் நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டேன். நீங்க அழுத்தி விட்டீங்க. ஸ்பெக்டேட் நீங்க விட்டீங்க. மொத்த டீம் நம்ம மாட்டிக்கிது. ஒரு வண்டி மட்டும் வண்டி மாசா இருக்கு. டூ வீலர் வண்டி தெரியுதா உங்களுக்கு? ஸ்கின்னு இல்ல அப்படிங்க. Marked a location. Marked a location. என்ன ப்ரோ ஓபன் கிட்ட ஓபன் ஜீப்பா சிக்ஸ் மேடி வேணுமா என்ன? இங்க மேல பாருங்க ஒருத்தன் நம்ம 6 கிலோ போட்டா. ஓய் என்ன ஏர்போர்ட் புட்டிங்க என்ன அவன? பின்னாடி வந்து வெகு நேரம் ஆச்சு. என்ன மேடி போகும். இவர் ஏர்பானுக்கு பண்ணாரு. அது பார்க்கல நீங்க ஏர்ல கொடுத்தத? அவருக்கு சப்போர்ட் வேணும் கொஞ்சம் மணிக்கு அப்படிதான். ஆனா பின்னாடி இங்க பின்னாடி படிக்க வச்சிட்டீங்களா? ஓ இவனை என்ன ப்ரோ எனக்கண்ணே அவங்க சுத்தா புல்லட் போடுறது நம்ம சுத்தா போட மாட்டேங்குது. கனெக்ட் ஆகல. ரஷ் பண்ணுங்க ப்ரோ. இல்ல நான் எதுக்கு இதையே வச்சு ரெடியா இருக்கேன். தலைக்கு முன்னாடி ஒரு
போ அடிச்சான் போ அவன் ஒரே புள்ளி நேரமா நான் போராடி வருவாங்க. எஸ்பி கம்மி போ ஏறி அடிக்க போ 2 பேரும் ஏறி அடிச்சுவாங்க சஸ்பீசியஸ் கொஞ்சம் பார்த்து ஆடுங்க ஜன்னல் அடி குச்சி ஈஸி அடிச்சிருவான் அவன் வண்டி எடுத்துக்கலாம். வாரி வெஸ்ட் எழுதி இவனுக்கு ரெடி ஆயிட்டானுப்பா வாங்க பக்கத்துல